தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த சிறப்பு மசோதா மூலமாக ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி வர வேண்டும், ஒரு நம்முடைய பிரதமர் இருப்பார், எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார் என்கின்ற அந்த திருத்தத்தின் மூலமாக அதை திருத்தி உச்சநீதிமன்ற நீதிபதியை நீக்கிவிட்டு அவர்கள் முன்னெடுக்கின்ற மோடி அவர்கள் யாரை சொல்கிறாரோ அவர்தான் இங்கே இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்துடைய தலைவராக ஞானேஷ்குமார் அவர்கள் இருக்கிறார். அவர் முழுக்க முழுக்க பாஜகவுடைய ஒரு கூலிப்படையுடைய தலைவராக மாறி இன்றைக்கு வாக்குகளை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். சொந்த நாட்டு மக்களுடைய வாக்குகளை அவர்கள் இல்லாமல் செய்கிறார்கள். பிரேசில் இருக்கின்ற மாடல் அலையினுடைய வாக்குகளை இங்கே அவருடைய வாக்காளர்களாக அவருக்கு வாக்குரிமை கொடுக்கின்ற நிலையை மாற்றுகிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், நம்முடைய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும். பாரதிய ஜனதா, RSS, சங் பரிவார அமைப்புகள் இன்றைக்கு கொள்ளைப்புற வழியாக திருட்டுத்தனத்தின் மூலமாக இங்கே நிலைநிறுத்த முயற்சி செய்கிறார்கள். நாம் அதை முறியடிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. 2024 தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்கும் வடக்குக்குமான ஒரு தேர்தலாக ஒரு போட்டியாக மாறிக்கொண்டிருக்கின்றது. எப்படியாவது நல்லாட்சி அமைத்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை அகற்றிவிட்டு அவர்கள் ஆட்சி நிலைநிறுத்த முயற்சி செய்கிறார்கள். அதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் அவர்களுடைய வழியிலே ஒரு சமூக நீதி ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த சமூக நீதி ஆட்சியை நாம் நிலைநிறுத்த வேண்டும். சனாதன ஆட்சியை நிலைநிறுத்த முயற்சி செய்கின்ற பாஜக கும்பலை, சங் பரிவார கும்பலை நாம் முறியடிப்போம். அதற்காக இந்த SIR நாம் கவனமோடு எல்லோரும் வந்த இந்த ஒரு மாத காலம் விழிப்போடு இருந்து இந்த திருத்தத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதுவரை இந்த போராட்டத்தை நாம் தொடர்வோம். சட்டமன்றத்திலும் அல்ல, நீதிமன்றத்திலும் நாம் வழக்கு தொடுத்திருக்கின்றோம். மக்கள் மன்றத்திலும் இந்த போராட்டத்தை தொடர்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.